السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله ويعلم ما في السماوات وما في الأرض والله على كل شيء قدير. يوم تجد كل نفس ما عملت من خير محضرا وما عملت من سوء تود لو أن بينها وبينه أمدا بعيدا ويحذركم الله نفسه والله رؤوف بالعباد. حسبي الله العظيم. அன்பிற்கினிய இஸ்லாமியர்களே, சூரத் ஆல இம்ரானுடைய 29 மற்றும் 30வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாள் சம்பந்தமாக ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பதிவு செய்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுகின்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். என்ன தெரியுமா? இன் துஃபு மா ஃபீ சுதூரிக்கும், உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் மறைத்தால், உங்களுடைய உள்ளத்தில் யாருக்குமே தெரியாது, இது எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மறைத்தாலும், அவர் துது, அல்லது நீங்கள் வெளிப்படையாக செய்கிறீர்கள், வெளிப்படையாக நீங்கள் செய்யக்கூடியவைகளாக இருந்தாலும், உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடியவைகளாக இருந்தாலும், யஅலமுல்லாஹ், அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கின்றான். வயஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், வானம் மற்றும் பூமி அண்ட சராசரங்களில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்திருக்கிறான். எதுவும் அவனை விட்டும் தப்பாது, எதுவும் அவனுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது. வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களின் மீதும் பேராற்றல் உடையவனாக இருக்கின்றான். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, யௌம தஜிது குல்லு நஃப்ஸ், ஒவ்வொரு ஆத்மாக்களும் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது எதை தெரியுமா? மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, அவர்கள் எதை நன்மையாக செய்தார்களோ அவைகள் அனைத்தையும் மறுமை நாளில் அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் பெற்றுக்கொள்ளும் பொழுது, வமா அமிலத் மின் சூ, மேலும் எவைகளெல்லாம் அவர்கள் தீமைகளாக பாவங்களாக செய்தார்களோ அவைகள் அனைத்தையும் அவருடைய கண்களுக்கு முன்னால் மறுமையில் பெற்றுக்கொள்ளும் பொழுது, தவது, அவர்கள் எண்ணுவார்கள், நினைப்பார்கள், லவ் அன்ன பைனஹா வ பைனஹு அமதன் பஈதா, எனக்கும் அந்த பாவத்திற்கும் மத்தியிலே ஒரு மிக நீளமான இடைவெளி இருந்திருக்க கூடாதா, ஒரு பெரிய தூரம் இருந்திருக்க கூடாதா என்று அவர்கள் எண்ணுவார்கள். வயஹ்திருக்குமுல்லாஹு நஃப்ஸஹு, அல்லாஹ் தன்னை கொண்டு உங்களை இந்த விஷயத்தில் எச்சரிக்கை செய்கின்றார். இதே வாசகத்தை போன வசனத்தில் அல்லாஹ் பயன்படுத்துகிறார். தன்னை கொண்டு உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கின்றான் என்று. அல்லாஹ் ரഊஃபும் பில் இபாத், நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அடியார்களின் மீது மிக பெரும் கருணை உடையவனாக இருக்கின்றான் என்று சொல்லி இந்த சூரத் ஆல இம்ரானுடைய 29, 30வது வசன தொடரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைவு செய்வதை நான் பார்க்கிறேன். அன்பின் இஸ்லாமியர்களே, இந்த 29வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய செய்தி, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், வானம் பூமி அந்த சராசரம் ஆழ்கடலில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அவைகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அறிந்தவனாக இருக்கின்றான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் அறிந்தவனாக இருக்கின்றான் என்பதை மனித சமுதாயத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய நோக்கம் என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏன் அறிந்திருக்க வேண்டும் ஒரு மனிதன்? ஏனென்றால் எல்லா சூழல்களிலும் யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும், எவர்களும் இல்லாத ஒரு தனிப்பட்ட ஒரு அறையில் நாம் இருந்தாலும் கூட அல்லாஹ் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கின்றான். நாம் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயமும், நாம் நினைக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமும் உங்களுடைய உள்ளத்தில் நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது, உள்ளத்துல மட்டும்தான் அது இருக்கும். அப்படியான ஒரு சின்ன விஷயத்தை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கவனித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்காக வறுமையில் விசாரணை செய்வான் என்ற ஒரு எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் அவன் என்ன செய்து கொள்ள முடியும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதையெல்லாம் தடை செய்திருக்கிறானோ அவைகளை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவைகளெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறானோ அப்படியான விஷயங்களில் இருந்தும் தங்களை தூரப்படுத்திக் கொள்ள முடியும். இந்த ஒரு எண்ணம், இந்த ஒரு சிந்தனை மனிதர்களுக்கு இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல்
ஆலமீன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்ன ஒரு இலை விழுவதை கூட நம்முடைய பள்ளிவாசலை பார்த்தோம்னு சொன்னா ஏகப்பட்ட மர இலைகள் எல்லாம் தினம் உழுந்துகிறது. அந்த மரத்தில் இருந்து விழுந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இலையினுடைய உதிர்வையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறான். எம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எம்முடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன முடி உதிர்வதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறான். எம்முடைய உள்ளத்தில் நாம் நினைக்கக்கூடிய ஒரு சின்ன கெட்ட எண்ணத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறான். அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்திருக்கிறான் என்பதை மனிதன் அறிந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பயந்து நடக்க வேண்டும் என்ற எச்சரிக்கைக்காகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதே போன்ற அர்த்தத்தை உடைய பல வசனங்களை அனைத்து சூறாக்களிலும் எல்லா ஜுசுக்களிலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே பதிவு செய்திருப்பார். அதை தான் இன்னும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அந்த ஒரு பயத்தை, அந்த ஒரு சிந்தனையை மனிதர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் பேசுகின்றான். யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத், ஒவ்வொரு ஆத்மாக்களும் மறுமையில் அது தான் செய்ததை தன்னுடைய கண்களுக்கு முன்னால் பெற்றுக்கொள்ளும் பொழுது அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் சொல்கிறான் அல்லவா, ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் இந்த வசனத்தில் பதிவு செய்கின்றான். அவர்கள் செய்த ஒவ்வொரு நன்மையையும் முஹ்தரா, ஹாதிர் என்று நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஹாதிர் என்றால் வந்துட்ட முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். முஹ்தரா என்று சொன்னால் கண்களுக்கு முன்னால் இருக்கும் பொழுது, அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த ஒவ்வொரு நன்மையும் இருக்கும் பொழுது, அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் அவர்கள் செய்த ஒவ்வொரு தீமையும் இருக்கும் பொழுது, அன்றைய தினம் அனைத்து விஷயங்களையும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை போன்று ஒரு சின்ன ஒரு நன்மையாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு அணு அளவு நன்மையாக இருந்தாலும் சரி, யராஹு, அதை அவர் பார்ப்பார். எவர் ஒரு சின்ன ஒரு அணு அளவு பாவமாக இருந்தாலும் அவர் செய்திருந்தால் யராஹு, அதை அவர் மறுமை தினத்தில் பார்த்தே தீர்வார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். அந்த வசனத்திற்கு ஒரு அழகான ஒரு தஃசீர் ஒன்று இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் சாதாரணமாக கவனித்தோம் என்று சொன்னால், ஒரு சின்ன நன்மையாக இருந்தால் நாம் பார்ப்போம் என்று விளங்குவோம், ஒரு சின்ன தீமையாக இருந்தால் நாம் பார்ப்போம் என்று விளங்குவோம். ஆனால் ஒரு சின்ன தீமை தான் மறுமையில் ஒரு பெரிய ஒரு பாவமாக என்னுடைய கண்களுக்கு முன்னால் வந்து நிற்கும். ஒரு பெரிய பாவமாக நாம் ஒன்றை செய்வோம், அது ஒரு அளவால் சின்னதாகத்தான் இருக்கும், ஒரு பெரிய பாவமாக அது இருக்கும் என்னுடைய பார்வைக்கு. ஆனால் ஒரு தௌபா செய்வதை கொண்டு அந்த பாவம் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும். ஆனால் சின்ன சின்ன பாவங்கள் இருக்கிறது அல்லவா, சின்ன சின்ன பாவங்கள், அதை நாம் என்னுடைய நினைவில் கூட வைத்திருக்க மாட்டோம். சின்ன சின்ன பொய்கள், சின்ன சின்ன இடங்களில் மாற்றி பேசுதல், சின்ன சின்ன இடங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாற்றமாக நடத்தல், இப்படியான சின்ன சின்ன பாவங்கள் இருக்கிறது அல்லவா, அவைகள் தான் துளிகளாக சேர்ந்து மறுமையில் பெரும் மழையளவு பாவமாக ஒரு மனிதனுக்கு முன்னால் வந்து நிற்கும். அப்போ சின்ன சின்ன பாவங்களை நாம் அவ்வளவு சுலபமாக கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்தில் குறிப்பிடும் போது, சின்ன சின்ன பாவங்களாக இருந்தாலும் கூட அதை மறுமையில் அவர் காண்பார் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவார். ஒவ்வொரு துளியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு சின்ன துளியாக இருக்கும். ஆனால் அந்த சிறு துளிகள் தான் ஒன்று சேரும் பொழுது ஒரு கிளாஸில் ஒரு தண்ணியாக மாறும். அந்த சிறு துளிகள் தான் ஒன்று சேரும்பொழுது ஒரு கடலாக மாறும். அது எப்படி கடலாக என்னுடைய மறுமையில் என்னுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், அதை கொண்டு மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடும். அதே போன்றுதான் நன்மை, ஒவ்வொரு சின்ன நன்மைகளும் எமக்கு மறுமையில் கொண்டு வந்து சேர்க்கப்படும். அப்படியாக மறுமையில் ஒவ்வொரு சின்ன நன்மைகளையும் ஒவ்வொரு சின்ன பாவங்களையும் அனைத்தையும் தன்னுடைய கண்களுக்கு முன்னால் பார்க்கும் பொழுது, தனக்கும் அந்த பாவத்திற்கும் மத்தியிலே ஒரு பெரிய இடைவெளி இருந்திருக்க வேண்டாமா, நான் இந்த பாவத்தை விட்டு தூரமாக இருக்க வேண்டாமா என்பதாக மனிதன் என்ன செய்வான், அந்த தினத்தில் புலம்புவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். வேறு வசனத்தில் பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், அந்த பாவங்களை எல்லாம் செய்வதற்கு ஒருத்தன் துணையாக இருந்தானே, ஒருத்தன் துணிச்சல் கொடுத்தானே, யார்? ஷைத்தான். அந்த ஷைத்தான் பெயருடைய மனிதன் அன்றைய தினத்தில் இந்த பாவங்களை எல்லாம் காணும் பொழுது சிந்தித்து பார்த்து அந்த ஷைத்தானை பார்த்து அந்த மனிதன் சொல்லி காட்டுவானா, உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் நான் பாவங்கள் செய்வதற்கு நீ துணிச்சலை ஏற்படுத்தினாயே, உனக்கும் எனக்கும் உலகத்தில் ஒரு நீண்ட ஒரு இடைவெளி இருந்திருக்க வேண்டாமா, நான் உன்னை விட்டு தூரமாக ஆகியிருக்க வேண்டாமா என்பதாக மனிதன் அந்த மறுமை நாளில் புலம்புவான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 43வது அத்தியாயத்தினுடைய 38வது வசனத்தில் பதிவு செய்வதை நான் பார்க்கிறேன். அப்ப அன்பின் இஸ்லாமியர்களே, அந்த தினத்தில் நாம் என்னுடைய பாவங்களை பார்த்து புலம்புவதை விட, அன்றைய தினத்தில் நாம் நம்முடைய பாவங்களை கண்டு நஷ்டமடைவதை விட, முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் இப்படியான வசனங்களை கொண்டு தன்னெழுச்சி பெற்றுக்கொண்டு, இப்படியான வசனங்களை கொண்டு அதிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அவகாச வாழ்க்கையிலே நாம் என்ன செய்துவிட வேண்டும், அதிகமான நன்மைகளை செய்து மனிதர்களின் அடிப்படையில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை விட்டும் இறைவனிடம் தௌபா செய்து அந்த பாவத்தை விட்டு மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சொல்ல வரக்கூடிய செய்தியாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார். ஹஜ்ஜிருக்குமுல்லாஹு நஃப்ஸகுல்லாஹ், தன்னை கொண்டு உங்களை எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹு ரഊஃபுல் பில் இபாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியாருடைய விஷயத்தில் மிக பெரும் கருணை உடையவனாக இருக்கின்றார் என்று சொல்லி இந்த வசனத்தை நிறைவு செய்கிறார். இந்த வசனத்தினுடைய கடைசி 2 வார்த்தையை கவனித்து பாருங்கள். கடைசி 2 வார்த்தையில் முதல் வார்த்தை ஹஜ்ஜிருக்குமுல்லாஹு நஃப்ஸ,
மறுமையில் உங்களுடைய பாவங்களை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தண்டித்து விடுவான் என்று அல்லாஹ் உங்களை எச்சரிக்கை செய்கிறான். அடுத்த வாசகத்தை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கிறான். இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று நேர் எதிர்மறையான ஒரு வசனமாக ஒரு வாசகமாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி இரண்டு எதிர்மறையான வாசகங்களை அடுத்தடுத்து பயன்படுத்துகிறான் என்பதற்கு ஹஸன் அல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளக்கம் அளிக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய அளவில் தண்டித்து விடுவான், உங்களை எச்சரிக்கை செய்கிறான் என்பதோடு மட்டும் நிறுத்திவிட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையின் மீது ஒரு மனிதன் நிராசை அடைந்து விடுவான். அவனுடைய கருணையுடைய விஷயத்தில் மனிதன் ஆர்வம் இழந்து போகிடுவான். அந்த ஆர்வம் இழந்து விடக்கூடாது, அந்த நிராசை ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக அந்த வாசகத்திற்கு பின்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரும் கருணையாளன் என்ற வாசகத்தை பயன்படுத்துகின்றான் என்பதாக ஹஸன் பஸ்ரி அவர்கள் பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் அவர்களுடைய மாணவர்கள் ஒருவரான இன்னொரு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் பதிவு செய்யும் பொழுது அதுவும் ஒரு அழகான ஒரு விளக்கமாக இருந்தது. என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கருணை உடையவனாக இருக்கின்றான் என்று கடைசியில் பதிவு செய்கின்றான். அந்த கருணையுடைய வெளிப்பாடு தான் அந்த எச்சரிக்கை. இதற்கு முன்னால் பயன்படுத்த சொல்லியிருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை என்பது என்னதுதான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய கருணையுடைய வெளிப்பாடு தான் அந்த எச்சரிக்கை. கருணை இல்லை என்று சொல்லியிருந்தால் எச்சரிக்கை செய்திருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான எச்சரிக்கைகளை செய்யாமல் இப்படி எல்லாம் எதுவும் சொல்லாமல் நேரடியாக மறுமையை குற்றம் பிடிப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு உரிமை உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஆற்றல் உண்டு. முந்தைய வசனத்தில் அதை எல்லாம் பயன்படுத்தினார். அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அனைத்தையும் செய்வதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேராற்றல் உடையவன். ஆனால் இப்படி எச்சரிக்கை செய்வதற்கான காரணமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய கருணை தான். அந்த கருணையுடைய வெளிப்பாடு தான் அந்த எச்சரிக்கை என்பதாக இந்த வசனத்திற்கு விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பில் இஸ்லாம் அவர்கள் அடிப்படையில் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை போன்று உலகத்தில் வாழும் காலகட்டத்தில் எந்த ஊரில், எந்த பகுதியில், எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும், ஆழ்கடலில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். என்னுடைய மனைவி என்னை கவனிக்கவில்லை, என்னுடைய கணவன் என்னை கவனிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னை கவனிக்கவில்லை, என்னுடைய குற்றார் உறவினர்கள் ஊரார்கள் என்னை கவனிக்கவில்லை, இருந்தாலும் அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு எண்ணம் மனிதர்களாக இருக்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அந்த எண்ணத்தை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அஞ்சி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. அடுத்தடுத்த வசனங்கள் மிக மிக முக்கியமான வசனங்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்கள் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பை தருவாராக. ஹாதா மின் வலில் முமின் லக்குல் கஹதா அஸ்ஸலாமு அலைக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன முஃமினீன அஜ்மாஈன் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.